இப்போ சமீப காலமா அந்த சிவி சண்முகம் அணியினர் எடுத்த ஸ்டாண்டு, விஜயை சந்திக்கிறாங்க, விஜய் இல்லத்துக்கே போய் மரியாதை கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை ஒரு பார்வையில நம்ம தனிச்சு வைப்போம். இத்தனை நாள் அதிமுகவை திட்டிக் கொண்டிருந்த திமுகவினர் எல்லா விவாதங்கள், ஊடகங்கள், யூடியூப் எல்லா இடத்துலாலும் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறத பார்க்கப்போ அதிர்ச்சியா இருக்கு சார். கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு சொன்னதை கேட்கலையா நீங்க? அதுதான் சொல்றேன். இவரை வந்து நீங்க 118 கொண்டு வாங்க நம்பர்னு இவர் ஆளுநர் சிவி சண்முகம் நியாயமா தானே பேசியிருக்காங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு நம்ம எந்த நிலைமைக்கு வேணா போலாம், எந்த எல்லைக்கு ஆதரவு கொடுத்தனால சிவி சண்முகத்தை அட்டாக் பண்றது, அந்த டீமையை அட்டாக் பண்றதுங்கிறது எப்படி அது திமுக? சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். நாங்க கேட்கறது ஒண்ணு, இது நம்மளுடைய தோல்வியை ஆராயணும், கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணும், அதனால பொதுச் செயலாளரா நீங்க வந்து பொதுக்குழுவை கூட்டுங்கன்றாரு. இப்ப சமீபமா விஜயபாஸ்கர் என்ன பேசியிருக்காருன்னா, பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு 5ல் 1 பங்கு ஆட்கள் கோரிக்கை இருந்தாவே போதும், எங்களுக்கு 5க்கு 2 பங்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை நாங்க வந்து ஐயா எடப்பாடியார்கள்ட்டையும் கொடுப்போம், கூட்ட சொல்லி தேர்தல் கமிஷன்லயும் நாங்க இதை கொடுப்போம். சப்போஸ் அவர் வந்து ஐயா எடப்பாடியார் பொதுக்குழுவை கூட்டலன்னா தேர்தல் கமிஷன்ல இதை கூட்டு நிர்பந்திச்சு நாங்க பொதுக்குழுவை கூட்ட சொல்லி முடிவெடுப்போம். அப்ப இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபேக்ஷன் வந்து ஒண்ணுல தெளிவா இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் திமுக கூட கைகோத்த எடுத்த முடிவை நாங்க எதிர்க்கிறோம், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருங்கிறத அவங்க திருப்பி சொல்லிக்கிட்டு